So part 3 ஓட வீடியோ. So part 2 எதிரி பார்த்தோம், ஆப்ஜெக்ட் வெரி பார்த்தோமா. So part 3ல காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன? சி ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட் இதிலே தெரியல, காம்ப்ளிமெண்ட்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு முழுமையாக ஒரு சென்டென்ஸ் முடியுது, அதுதான் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் யுவர் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஓகே, ஒரு சென்டென்ஸ் முழுமையாக ஃபுல்லாக முடியுது, கடைசியாக எது முடியுதோ அந்த வார்த்தை காம்ப்ளிமெண்ட் போட்டுரும். அதை தவிர்த்து மீது சின்ன சின்ன வார்த்தைகள் ட்ரிக் என்னென்ன இருக்குன்னா, ஃபைனலாக வேர்டு வந்து கலர், கேரக்டர், ஸ்டேட், ப்ரொஃபஷன். ஸ்டேட்னா ஒரு நிலையை குறிக்கிறது, ஓகேங்களா. ப்ரொஃபஷன், ஸோ ப்ரொஃபஷனாக தெரியல, டாக்டர், டீச்சர், லாயர், இது போல். கேரக்டர்ஸ்னால் ஒரு குட் பாய், குட் கேர்ள், he is such a brilliant girl, அது மாதிரி சொல்லுவோம்ல brilliant அப்படின்றதுல கேரக்டர் குறிக்கும். கலர்ஸ் நமக்கு தெரியும், ரெட், ப்ளூ, க்ரீன், ஒயிட், ஆரஞ்சு. ஸோ இது மாதிரி இது வரது எல்லாமே காம்ப்ளிமெண்ட். ஒன்று சென்டென்ஸ் முழுமையாக முடியணும், முழுமையாக முடிகிற வேர்டு எல்லாமே காம்ப்ளிமெண்ட். இன்னொன்று ட்ரிக் என்னென்னா, கலரில் முடிஞ்சாலும் அது காம்ப்ளிமெண்ட் தான், கேரக்டர் வந்தாலும் காம்ப்ளிமெண்ட் தான், ஸ்டேட் வந்தாலும் காம்ப்ளிமெண்ட் தான், ப்ரொஃபஷன் வந்தாலும் காம்ப்ளிமெண்ட் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி ஆக்சிலரி வேர்ப் நியரஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆக்சிலரி வேர்ப்னா சொல்லியிருக்கல, வேர்ப்ஸ்லே ஆக்சிலரி வேர்ப் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ வேர்புக்கு அப்புறம் வர வேர்டு காம்ப்ளிமெண்ட், வேர்புக்கு முன்னாடி வர வேர்டு என்னது? சப்ஜெக்ட், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ, ஓகேங்களா. ஹீன்றது என்னது? ஒரு ப்ரொனவுனா. ஸோ ப்ரொனவுன் வந்து என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட். பெயிண்டட், ஸோ அது ஆக்ஷன் குறிக்குதா, ஸோ அது வேர்ப். த கார், இது ஒரு திங்ஸை குறிக்குதா, திங்ஸை குறித்து என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்ஜெக்ட். ப்ளூ, இங்கே பார்த்தீங்களா கலர் வருதா, அப்போ கலர் வந்து என்னது? காம்ப்ளிமெண்ட். ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ, ஓகேங்களா. அவன் காருக்கு ப்ளூ கலரில் பெயிண்ட் அடித்தான். நெக்ஸ்ட், நந்து ஹீஸ் கிளவர். ஒரு சென்டென்ஸ் முழுமையாக முடியுதா? நண்டு எப்படி இருக்கா? ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நந்து ஹீஸ் கிளவர். ஸோ நண்டுன்றது ஒரு நேம் வருதா? நேம் வந்து என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட். வேர்ப் சொல்லியிருக்கோமா? ஹீஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து கிளவர், சென்டென்ஸ் முழுமையாக முடியுது, அதனால் காம்ப்ளிமெண்ட் போடலாம். இன்னொரு ரூல் சொல்லியிருக்கேன், ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் வருது எல்லாமே காம்ப்ளிமெண்ட் வேர்ப். ஸோ ஆக்சிலரி வேர்பில் இந்த இஸ்ன்றது என்ன வேர்ப்? பி ஃபார்ம் வேர்ப். இது பக்கத்தில் வருது எல்லாமே என்னது? காம்ப்ளிமெண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட், சி இஸ் எ டாக்டர், ஓகேங்களா. அவள் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோமா. ஷீன்றது என்னது? சப்ஜெக்ட். ஹீஸ்ன்றது வேர்ப். ஏ டாக்டர், ஏ டாக்டர்ன்றது இருக்கா? ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் வந்து என்ன பண்ணுவோம்? காம்ப்ளிமெண்ட் போடுவோமா. ஸோ ஏ டாக்டர்ன்றது ஒரு ப்ரொஃபஷன், அப்போ என்ன இது? ஒரு காம்ப்ளிமெண்ட். சி இஸ் எ டாக்டர், சீனா சப்ஜெக்ட், இஸ்னா வேர்ப், ஏ டாக்டர் காம்ப்ளிமெண்ட். லாஸ்ட் ஒன், ஹீ வாஸ் எ ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ன்றது என்னது? ஒரு ப்ரொஃபஷனை தான் குறிக்கும். ஸோ ஹீன்றது சப்ஜெக்ட், வாஸ்ன்றது வேர்ப், எ ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. ப்ரொஃபஷனத்து எல்லாமே காம்ப்ளிமெண்ட். கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கலாம், என்னென்ன வரதுலாம் காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்கு? கலர்ஸ், கேரக்டர், ஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷன். இது வர வேர்ட்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் தான். இதை தவிர்த்து வேறு எப்படி காம்ப்ளிமெண்ட் வரும்னா, வேர்பு பக்கத்தில் வரதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட் ஷார்ட் ஃபார்ம் ஏன்னு சொல்லுவோம். இது என்ன அர்ஜென்ட் அப்படின்னா, வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணும், ஓகேங்களா. இன்னொன்று, லாஸ்ட் வேர்புக்கு அடுத்து வர வேர்ட்ஸில் எல்ஒய்னு மோஸ்ட்லி வரும், ஓகேங்களா. அதை தவிர்த்து வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுமாரி ஒரு சென்டென்ஸில் கொஷின் கேட்குற மாரி வரும். ஹவ், ஒய், வென், வேர், இப்படிலாம் கொஷினுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது எல்லாமே அர்ஜென்ட், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஸ்பீக்ஸ் ஸ்லோலி, ஓகேங்களா. ஷீன்றது நம்மளுக்கு தெரியும், நார்மலாக ப்ரொனவுன், சப்ஜெக்ட். ஸ்பீக்ஸ்ன்றது பேசுகிறது ஒரு ஆக்ஷன், அதனால் வேர்ப். ஸ்லோலி மெதுவா, எல்ஒய் வருதா? எல்ஒய் கண்டிஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்? அர்ஜென்ட். ஸோ அதனால் ஏன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ ரன் ஃபாஸ்ட்லி. ஹீ சப்ஜெக்ட், ரன் வேர்ப், ஃபாஸ்ட்லின்றது அர்ஜென்ட். ஐ செட் கிளியர்லி. ஐன்றது சப்ஜெக்ட், செட் என்றது வேர்ப், கிளியர்லின்றது ஏ. எல்லா வேர்டுமே பாருங்கள் எல்ஒய் எல்ஒய் எல்ஒய். எல்ஒய் முடிஞ்சால் என்னென்னு போடலாம்? அர்ஜென்ட் அப்படின்னு போடலாமா. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் சொல்லியிருக்கேன்? 5 டைப்ஸ் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 டைப்ஸ். ஸோ என்னென்ன டைப் இருக்குது சென்டென்ஸ் பேட்டர்னில்? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ 2 டைப்ஸ் என்னென்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அர்ஜென்ட். சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னேன்? ஒரு பர்சனை சொல்லலாம், அதாவது யார் செஞ்சாங்க, இதை யார் பண்ணாங்க. ஒரு நவுனு அல்லது ப்ரொனவுனையும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிச்சுன்னா அது சப்ஜெக்ட், ஓகேங்களா.
verb வந்து ஆக்ஷனை குறிக்குது நம்ம செய்கிற செயல் எல்லாமே verb தான் ஓகேங்களா வேர்ப்லேயே வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த வேர்பில் பி ஃபார்ம் வேர்ப் என்னென்ன வரும் ஆ ஃபார்ம் என்னென்ன வரும் டூ ஃபார்ம் என்னென்ன வரும் இது மேலே டைப்ஸ் சொல்லியிருக்கணும் இது வேர்ப் நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து பொதுவாக வந்து திங்ஸையும் சொல்லலாம் பர்சனையும் சொல்லலாம் ஸோ திங்ஸு பர்சன் இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃபர் பண்ணுறதுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வர்றது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸை தான் வரும் ஓகேங்களா டைரக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே திங்ஸை தான் வரும் இப்படி கண்டுபிடிக்கலாம் காம்ப்ளிமெண்ட்னா என்னது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஓகேங்களா அது இன்னொன்று எப்படி வரும் கலர்ஸில் வரதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் தான் கேரக்டர்ஸில் வரது ஸ்டேட்டில் வர்றது ப்ரொஃபஷனில் வர்றது இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட் தான் இதை தவிர்த்து எப்படி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கலாம்னா வேர்புக்கு அப்புறம் வர வேர்ட் காம்ப்ளிமெண்ட் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக அர்ஜென்ட் என்ன வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அப்படி வரதெல்லாம் அர்ஜென்ட்டில் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் என்ன வேர்டு வரும் ly இது வரும் ஓகேங்களா இதுதான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓகே தேங்க்யூ